இது இங்க பாரு நைட் எடுக்கிறேன். வீடியோ எடுக்கறியா? vlog. ஓஹோ. நைட் ரொட்டீன் அந்த மாதிரி. ஹாய். இன்னைக்கு உங்களோட நைட் ரொட்டீன் விளையாட பார்க்கலாமா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ முத? காட்டு. வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நேத்து வாங்கின ஐஸ் கியூப் மோல்டு. புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போறேன் அதனால தான். ஆமா. ஐயோ அது வேற காலையில இருந்து சொல்லி ஐஸ் கியூப் எப்படியோ அந்த மோல்டு வாங்கிட்டு வந்துட்டோம்ல, கண்டிப்பா அது பண்றோம், நம்ம சாப்பிடுறோம், அந்த குடிக்கிறோம், காலையில இருந்து சொன்னேன் அப்படின்ட்டு அது என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்க. முக்கியமா இது எதுனா ஒன்ன வந்து கலர் ஆக்குறதுக்காக. ஆல்ரெடி நான் கொஞ்சம் கலர் தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கலர் ஏத்துறதுக்காக. சோ உனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? நைட் டின்னர் வந்து சப்பாத்தி ஓகேவா? மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நீ தான் அதை போய் தேய்க்கணும் ரவுண்டா. மாவு பிசைஞ்சு வச்சது ஆக்சுவலி நானு பிசைஞ்சு வச்சுட்டேன். சரி பிசைஞ்சு வச்சுட்ட. நீ வந்து என்ன பண்ணணும்னா ரவுண்டா தேய்க்கணும். எப்படி ரவுண்டா? பூரி போடலாமா சப்பாத்தி போடலாம்? நைட் பூரி சாப்பிட கூடாதுனா சப்பாத்தி தான் போய் போ. அதெல்லாம் சாப்பிடலாம் ப்ளீஸ். போங்க. மற்ற வீட்டிலலாம் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி தேய்க்கிறதுக்குலாம் அதுக்குன்னு உரிய ஒரு டூல் வச்சுருப்பாங்க. என்னது அந்த ரவுண்டாக கட்டை மாதிரி ஒன்று இருக்கும்ல அது வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளேட்டை கவுத்தி போட்டால் எங்களுக்கு தான் அது சப்பாத்தி தேய்க்கிற. ஏன்னா என்னதான் இப்போ சப்பாத்தி கட்டை தேய்க்கிறது வாங்கினாலும் இதுதான் உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல? ஆமாம் இது மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இது எப்பயும் போல யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டூல் தான். கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு கஷ்டப்பட்டு. இதெல்லாம் கரெக்டாக கேவலமான. இன்னும் எத்தனை சப்பாத்தி? 3 3 6 9. ஆனால் நிஜமாக சொல்லணும்னா மாவு பிசைறதுல வந்து எங்கள் 2 பேர்த்துல ராஜேஷ் தான் எக்ஸ்பர்ட் இல்லை. இன்னும் சதுரமாக வருது. வெயிட் வரும் ரவுண்டாக வரும். இப்படி ஒரு கணவன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் இதை தான் செய்யறாங்க எங்கள் வீட்டில். பிஞ்சு போச்சு. உண்மையில பிஞ்சு போச்சு. நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே இது பண்ணுவேன், எல்லா வேலையும் நம்மளே வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு. பேட்ச் ஒர்க் முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட் நான் என்னோட வேலையை பார்க்கவா? குருமா வைக்கணும். அந்த முட்டை இருக்கு கொஞ்சம் அந்த சைடு அப்படியே எட்டி பாரு. உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் வேக வச்சுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன், அது தொலி உரிச்சு குருமாக்கு ரெடி பண்ண போறேன். இது நைட்டுக்கு ஏன் எல்லாம் சப்பாத்தி பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் இல்லை நிறைய பேர். அதுதான் ஈஸின்னு சொல்லலாம். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து மாவு பேசுறதுக்கு நீ இருக்க. இந்த பிடித்த எனக்கு சொல்ற வேலை மட்டும்தான். ஏன் என்ன சாப்பிடணும்ல செம்ம மொக்க. குருமாவோட மக்கள் நானே குருமா வைக்கவே ஆரம்பிக்கல. சரியா ஆல்ரெடி வச்சது சம்மம். ஏய் நீ வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. நான் பாரு சும்மா நின்று கதை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கீங்க பாரு. நான் வந்து இந்த தோடி உரிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்லு நான் கிரேவி நல்லா வைப்பேன்னு வைக்க மாட்டேன். நல்லா இருக்கும். உண்மையிலே இந்த வித்தியாசம் செய்யறது சமைக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும். இல்லாட்டி அவ்வளோதான் சோத்துல விஷம் வச்சிருவேன். சொல்லு நீ சமைக்கிறதே விஷம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. அதை பற்றி நானும் சொல்லுவேன். ஏன் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் சண்டை போடுவோம், எங்கள் வீட்டில் மட்டும்தான் சவுண்டு வரும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கும் சேர்ந்து தெரியுது. என் பக்கத்தில் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆகட்டும். கையை கட் பண்ணிக்கிறாங்க. நீ தேய்க்கிற ஒரு சப்பாத்தியாவது ரவுண்டாக வந்திருக்கா? அவனோட ரவுண்டாக தான் தேய்க்க சொன்னேன். அதாவது கேஸ் பக்கம் போகிற வேலை ஃபுல்லும் நான் பார்க்கணும். குக்கிங் பதக்கிங் எல்லாம் நான் பார்க்கணும். நீ வந்து அப்படியே சும்மா அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாமே நான் தான் பண்ணிடுவேன். கடைசி முடிஞ்சு என்னோட வேலையை முடிஞ்சு விட்டது. போய் க்ளீன் பண்ணிவிட்டு இடத்த எங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். எனக்கு வந்துருச்சு. நீ போய் குருமா வைக்க வேண்டியதான். சப்பாத்தி சுட்டு முக்கியமாக மெயினாக ஆம்லேட்ஸ் சாப்பிட்டு சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போறேன். சாரி குருமா. ராஜேஷ் நீ வந்து பக்கத்துல நின்று ராஜேஷ், நான் தனியா இருக்கும் பயங்கரமா உளறேன்னு நினைக்கிறேன். சுத்தமான நல்லெண்ணெய். என்னப்பா குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருமா? இப்போ வந்து நம்ம சேனல் வந்து கப்பிள் சேனலா, குக்கிங் சேனலா, ரியாக்ஷன் சேனலா எல்லாமே கலந்து நான் வைக்கிற மாதிரி குருமா வச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். யாருக்கு? பார்த்தவங்களுக்கு மட்டும்தான், நமக்குள்ள ஆரம்பத்துல இருந்து ராங்கா இருக்கிறாரு. ராங்கமா இருக்கு. நம்ம பலபடி மக்கள் பார்க்குற வீடியோல இப்படி தான். என்னென்ன எடுத்துட்டு வர? மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எடுத்துட்டு போ. மஞ்சத்தூள் ஓகே. மிளகாத்தூள் என்ன இத்தனை இருக்கு? எது தெரியலையா? மிளகாத்தூள் சிவப்பு கலரா இருக்கும். ஓகே. இந்த இதுக்குள்ள தான் வைப்பேன். இடைஞ்சலா இருக்கு எடுக்கிறதுக்கு. இந்த மிளகாத்தூள் நாங்க எப்பவுமே நீட்டா தான் வைப்போம். அதுக்கப்புறம் இது ரெண்டுல எதுவும் தெரியல. ஒன்று எடுத்துருப்பேன். சீக்கிரம் மூணுமே எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. சரியா? என்ன அதுக்குள்ள தண்ணி தவச்சிச்சு. தக்காளி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மஞ்சத்தூள் எதுக்கு போடுறாங்க சொல்லு? மஞ்சத்தூள் எதுக்கு போடுறாங்கன்னா மஞ்சளுக்காக போடுறாங்க. மஞ்சளாக போடுறாங்க கிடையாது. சும்மா இருக்கு போடுறாங்க. நீ எப்படி வீடியோ எடுக்கிற தெரியுமா? அந்த எண்ணெய் ஊற்றேன். இது பேர் என்னது? மிளகாத்தூள் தானே? போன டைம் நீ காஷ்மீரி சில்லி பவுடர்னு சொன்னதுக்கு நீ டிப்னா. இது பேர் வந்து என்னது? சக்தி மசாலாவா? சக்தி மசாலா சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர்லாம் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தூள். நல்லா பார்த்துக்க. கரம் மசாலா இருக்கு. இவ்வளோ குழம்பு மிளகாத்தூள் ஸ்மெல்லும் மறக்க முடியும்.
மசாலா போட்டு சமைக்கிறேன்னா எனக்கு அப்போலாம் என்ன சமைச்சோன்னு ஃபீல் ஆகும். ஆனால் முத அந்த மசாலா போட்டு வைக்கிறப்ப எனக்கு எப்படி சொல்கிறது சூப்பராக இருந்துச்சு. குழம்பே நல்லா இருக்கிற மாதிரி. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குழம்பு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் சொல்ல நமக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து நான் என்னைக்காவது வீட்டு மசாலா போட்டு சமைச்சிருக்கேன் அப்படியே இல்லைல்ல. நான் வீட்டில் இருக்கிற மசாலா போட்டு மட்டும் சரி நாங்களும் அரைக்கலாம்னு பார்த்தாலும் எங்களுக்கு அந்த கரெக்டான அளவு தெரியாது. எனக்கு மசாலா போட்டது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னடா உருளைக்கிழங்கு மசாலா வந்து எல்லோ கலராக தானே இருக்குது வந்து ரெட் கலராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சு சாப்பிட்லாம். பட் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வைக்கிறப்ப டேஸ்டே இல்லாத மாதிரி சப்புன்னு மண்ணு மாதிரி இருக்கும். அதனால தான் அப்படின்னு எங்களுக்கு அப்படி இருக்கும். அதனால நான் வந்து மசாலா நல்லா மசாலா போட்டு வச்சுக்குவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அச்சோ என்ன இப்படி ஆயிடுச்சு. அவ்வளோதான். வாங்கிச்சிங்க பாரு எங்கே பாரு வள்ளி ஸ்பைடர்மேன். சரி சரி சீக்கிரம் ஆகட்டும். ரசிக்குது. சப்பாத்தி எப்படி சுட்டுருக்கேன் சரி எப்படி தேய்ச்சிருக்கேன் நான் சூப்பராக குட்டியாக இருக்கிற டேஸ்ட். அதுதான் கடைசியாக தேய்ச்சது. நான் சொன்னேன்ல உனக்காக தேய்ச்சது இது. சரி சப்பாத்தி சுட்டு எதில் வைப்பேன்? எதில் வைப்பேன்? இதில் தானா? இதுலையா? ஆமாம். ஏன் உங்கள் வீட்டில் ஹாட் பாக்ஸ் இல்லையாங்க? ஹாட் பாக்ஸ் இருக்குது. ஆனால் அது மேலே இருக்குது. அதை எடுத்து அது கழுவி அதில் போடுறதுக்கு அதுக்கு பதிலாக இதில் தான் மாவு பசங்க இதிலே வச்சுன்னு வச்சுக்க கழுவுற ஆரம்பிச்சோம். நீங்க இதுக்கு தாங்க சோம்பேறித்தனம். சரி சோம்பேறித்தனம் கிடையாது. அது எப்படி சொல்கிறது ஸ்மார்ட் ஒர்க். என்ன கல் சூடாயிடுச்சு? என்ன கல்லே சூடாகலாம் அதுக்குள்ள சப்பாத்தி தூக்கி போட்டேன். ஸோ இங்கே பாரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாரு 2 கையில எவ்வளோ பரப்புறன்னு வேலை பார்க்குறேன். என்னாச்சு ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எப்படி இந்த சப்பாத்தி தேய்ச்சது எப்படி இருக்கு? பூரி மாதிரி வருதா? புக் பண்ணு. பரவாயில்ல பொஃபுன்னு நல்லா தான் வருது. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா அதனால எப்படி சொல்கிறது ஏதாவது பேசிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கசகசன்ற வீட்டுக்குள்ள வந்தாலே வேகுதுல கொஞ்சம் மாடிக்கு நடப்பாங்க சாப்பிட்டு வச்சுட்டு வெயில் அதிகமாக இருக்கும். வேலை பார்த்ததுலாம் நான் கசகசன்னு இருக்கும். சரி நான் வந்து உப்பு காரம் எதுவுமே பார்க்கல. இவங்க தான் பார்க்க சொன்னேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னான். கொஞ்சம் புளிப்பு மாதிரி இருக்கு. புளிக்குதுல நல்லாவே இன்னும் ஃபேஸ் ரியாக்ஷன் சரியில்லையே. சரி ஓகே நாங்கள் விட்டு அப்போ தான் சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். மேலே வாக்கிங் போகிறோம் பாப்பா காட்டுறோம். சூப்பர் வச்சு நல்லா தெரியும். இது வெளிச்சம் எப்படி திரும்ப அப்படி. ஸோ இப்போ நாங்கள் வந்து மாடிக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இப்போ வெயில் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக வேர்க்குது. இப்போ தான் கொஞ்சம் காற்று வந்து சில்லுன்னு அடிக்குது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மழை வர மாதிரி இருக்கு. இப்படிதான் எனக்கு தோணுது. இன்னொன்று வந்து ஸ்டார்லாம் தெரிஞ்சால் மழை பெய்யாது தெரியுமா? சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் சில் காற்றடிக்குது இப்போ தான். அப்படியே இந்த மண் வாசனை ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்குறோம். பாய்.